நாடு அனைவருக்குமானது என்றால் வங்கதேச இந்துக்கள் தங்கள் தெய்வ சிலையை ஏன் கட்ட முடியவில்லை? ராமர் சிலையை புல்டோசர் கொண்டு வங்கதேச அரசு தானாக இடிக்க வேண்டும், இல்லையே முஸ்லிம்களே அதை இடிப்பார்கள் என்று இஸ்லாமிய மதபோதகர் ஒருவர் வீடியோ மூலம் எச்சரிக்கை விடுத்தார். ஒன்று திரண்ட இந்து இளைஞர்களை நிறுத்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் முயல்வதும், அதை மீறி தங்கள் போராட்டத்தை இந்துக்கள் தொடர்வதும் வங்கதேச அரசை மிரள வைத்துள்ளது. இந்துக்களின் எழுச்சி இந்துக்களின் புரட்சியாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை வங்கதேச உளவுத்துறை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு அயோத்தி, வங்கதேசத்துக்கு ஒரு பலாஷ் பாரி. அன்னைக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எப்படி ஒரு முக்தி வாகினியை உருவாக்கினாரோ அதுபோல இன்னைக்கு வங்கதேச இந்துக்களிடையே முக்தி வாகினி ஒன்று தேவைப்படுகிறது. அஜித் தோவல் சத்தமே இல்லாமல் அவரவர்களுக்கு பின்னால் வெடி வைத்துக் கொண்டிருப்பார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பங்களாதேஷில் ஸ்ரீ ராமரை முன்வைத்து இந்துக்களிடையே எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட்டுள்ளது. பங்களாதேஷின் வடக்கு பகுதியான கெய்பந்தா மாவட்டத்தில் பலாஷ்பாரி பகுதியில் ஒரு கோயில் வளாகம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 22 கோடி டாக்கா, அதாவது இந்திய மதிப்பில் 15.6 கோடி ரூபாய் செலவிலான இந்த திட்டத்தில் 81 அடி உயர ராமர் சிலை, 50 அடி உயர கிருஷ்ணர் சிலை, 30 அடி உயர சிவன் சிலை ஆகியன அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் கோயில் குழுவின் தலைவர் ஹரிதாஸ் சந்திரதாஸ் முன்னெடுத்து வருகிறார். சனாதன தர்மத்தின் முக்கியமான தெய்வீக நாயகர்களில் ஒருவரான ஸ்ரீ ராமரை கௌரவிக்கும் விதமாக இந்த சிலை கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ராமர் சிலைக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் மிக கடுமையான மிரட்டல்களை விடுத்தன. இதைத் தொடர்ந்து பணிகள் நிறுத்தப்பட்டன. அச்சம் காரணமாக கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதாகவும், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பங்களாதேஷ் பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஹரிதாஸ் சந்திரதாஸ் கோரிக்கை விடுத்தார். கோயில் குழுவின் ஆலோசகர் ஷியாம்லால் குமார் மஹந்தா சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் ராமர் சிலை கட்டுமானம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது என்று தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் மத நல்லிணக்கத்தை பேணவும் இந்த பணியை தற்காலிகமாக நிறுத்துகிறோம். எந்தவித சர்ச்சைக்கும் காரணமாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை, யாருடைய மத உணர்வுகளையும் புண்படுத்தவும் விரும்பவில்லை என்று மஹந்தா கூறினார். பங்களாதேஷில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை கடைபிடிக்கும் உரிமை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் அடிக்கடி கூறும் மதம் தனிப்பட்டது, ஆனால் அரசு அனைவருக்குமானது என்கிற கூற்றை அவர் நினைவு கூர்ந்தார். பிரதமராக பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் தேசிய உரையில் மதம் தனிநபர்களுக்கானது, ஆனால் நாடு அனைவருக்குமானது, அரசு அனைவருக்குமானது என்று கூறியிருந்தார் தாரிக் ரஹ்மான். হিন্দু, বৌদ্ধ, খ্রিস্টান তথা দল, মত, ধর্ম, বর্ণ, এই দেশ আমাদের সবার। এই দেশকে আমরা একটি নিরাপদ ভূমিতে পরিণত করতে চাই. இந்த கருத்து இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருந்த சூழலில் வெளிப்பட்டது. ஆனால் சமீபத்திய ராமர் சிலை கட்டுமான தடுப்பு சம்பவம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாடு அனைவருக்குமானது என்றால் வங்கதேச இந்துக்கள் தங்கள் தெய்வ சிலையை ஏன் கட்ட முடியவில்லை? இது தொடர்பாக மஹந்தா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ராமர் சிலை கட்டுமானம் தொடங்கியதிலிருந்தே இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வந்தன. இந்த திட்டத்துக்கான நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. ராமர் சிலையை புல்டோசர் கொண்டு வங்கதேச அரசு தானாக இடிக்க வேண்டும், இல்லையே முஸ்லிம்களே அதை இடிப்பார்கள் என்று இஸ்லாமிய மதபோதகர் ஒருவர் வீடியோ மூலம் எச்சரிக்கை விடுத்தார். அந்த வீடியோ வைரலானது. அந்த வீடியோவில் ராமர் சிலை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது, அதை புல்டோசர் கொண்டு இடித்து விடுங்கள், அரசு அதை செய்யவில்லை என்றால் சாதாரண மக்களாகிய முஸ்லிம்களே அதை இடிப்பார்கள் என்று அவர் பேசுவது இடம்பெற்றிருந்தது. சமீபத்தில் கைபந்தாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் பேரணியின் போது ராமர் படம் அவமதிக்கப்பட்டது. இந்நிலையில்
தங்கள் சுயமரியாதையை காக்கவும் தங்கள் மத சுதந்திரத்தை பாதுகாக்கவும் இந்துக்கள் வீதிக்கு வந்தனர். இதனை இந்து இளைஞர்கள் முன்னெடுத்தனர். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் இந்து மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு பிரம்மாண்டமான தீப்பந்த பேரணியை நடத்தினர். அவமதிப்பில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் ராமர் சிலை கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஷாபாக் சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு ராமர் ஒரு அவதாரம். அவரது படத்தின் மீது செருப்பை வீசியது எங்கள் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளது என்றார் ராம் பிரசாத் சாகா. இவர் ஜெகநாத் ஹால் மாணவர் சங்கத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் மத சிறுபான்மையினர் நீதி மற்றும் பாதுகாப்பு பெறுவதில் பெரும் பாகுபாட்டை எதிர்கொள்வதாக மாணவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுவரை இத்தனை ஒற்றுமையாக வங்கதேச அரசை அந்நாட்டு இந்துக்கள் எதிர்கொண்டதில்லை. சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நிரூபிக்கும் வகையில் சாலையில் இந்து இளைஞர்கள் பெருவெள்ளமாக திரண்டனர். அவர்களை தடுக்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பெருமுயற்சி செய்தும் தோல்வி அடைந்தனர். ஒன்று திரண்ட இந்து இளைஞர்களை நிறுத்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் முயல்வதும் அதை மீறி தங்கள் போராட்டத்தை இந்துக்கள் தொடர்வதும் வங்கதேச அரசை மிரள வைத்துள்ளது. பெரும்பான்மை இஸ்லாமியர்களின் அடாவடியால் அங்குள்ள சிறுபான்மையினர் ஒன்றுபட்டு வருவதற்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுகிறது. இந்துக்களின் எழுச்சி இந்துக்களின் புரட்சியாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை வங்கதேச உளவுத்துறை வெளிப்படுத்தி இருக்கிறது. எப்படி இந்தியாவில் இந்துத்துவ அலை பரவ அயோத்தி ராமர் காரணமாக இருந்தாரோ அதுபோல வங்கதேச இந்துக்கள் ஒன்றுபட பலாஷ்பாரி ராமர் காரணமாகி இருக்கிறார். இந்தியாவுக்கு ஒரு அயோத்தி, வங்கதேசத்துக்கு ஒரு பலாஷ்பாரி. உண்மையில் பங்களாதேஷ் இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சிலின் தகவலின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரை 133 மதவெறி வன்முறை சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. பங்களாதேஷின் முக்கிய சிறுபான்மை அமைப்புகளில் ஒன்றான அந்த கவுன்சில் ராதா கோவிந்தர் கோயிலுக்கு எதிரான மிரட்டல்கள் குறித்து தாரிக் ரஹ்மான் தலைமையிலான அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. நாட்டை விட்டு வெளியேறியுள்ள பங்களாதேஷ் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் ராமர் சிலையை இடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தலிபான் மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று கூறினார். வங்கதேசத்தில் புதிய மசூதிகள் தொடர்ந்து கட்டப்பட்டு வரும்போது ராமர் சிலை கட்டுமானம் மட்டும் ஏன் இத்தனை எதிர்ப்பை சந்திக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். மத சுதந்திரம் உண்மையிலேயே அனைவருக்குமானது என்றால் அது பெரும்பான்மையினருக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மையினருக்கும் சமமாக பொருந்த வேண்டும் என்று தஸ்லிமா நஸ்ரீன் தெரிவித்தார். ஒரு சமூகத்தின் வழிபாட்டு தலத்தை மற்றொரு சமூகத்தினர் விரும்பவில்லை என்பதற்காக அதை இடிக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது என்றும் தஸ்லிமா நஸ்ரீன் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மத உணர்வுகள் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் குறித்த பங்களாதேஷின் அணுகுமுறை மீதான விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. தற்போது நிறுத்தப்பட்டுள்ள இந்த ராமர் கோயில் திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா என்பது தாரிக் ரஹ்மான் அரசு சிறுபான்மையினர் உரிமைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது என்பதற்கான ஒரு சோதனையாக கருதப்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் வங்கதேசத்தில் நிலைமை மாறவில்லையே, என்ன காரணம்? இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு யார் சொன்னா? ஷேக் ஹசீனா ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. ஒரு வன்முறையின் மூலம் அது தூக்கி எறியப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அடிப்படைவாத வன்முறை கும்பலின் துணையோடு அந்த ஆட்சி அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு கடந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியை தடை செய்து ஒரு தேர்தலை அங்கே நடத்தினார். முக்கிய கட்சி ஒன்று தேர்தலையே போட்டியிடுகிறது. ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் தேர்தலையே போட்டியிடல். முக்கிய கட்சியை தவிர்த்து விட்டு அவர்களாக ஒரு தேர்தலை நடத்தி கொண்டார்கள். ஒரு கண்துடைப்பான தேர்தல். அதுல காலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டார், பிரதமர் ஆனார். அப்படிங்கிறப்போ அடிப்படைவாத மாணவர்கள் ஷேக் ஹசீனா இருந்தப்போ என்ன போராட்டம் நடத்தினாரோ அதே மனநிலை தான் இன்றைக்கு வரைக்கும் வங்கதேசத்தில் தொடர்கிறது. இது எப்படி ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியும்? இது என்னன்னா, இது முழுக்க முழுக்க அமெரிக்க துணையோடு நடந்த வன்முறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம்.
பலமுறை வங்கதேசத்துல ஆட்சி அமைப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த தடவை தேர்தலையே நிற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க முழுக்க தேர்தலில் தவிர்க்கப்பட்டு மற்ற கட்சிகளா சேர்ந்து போட்டிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தை பத்தி வாய்களியே பேசக்கூடிய அமெரிக்கா அதை கண்டித்திருக்க வேண்டாமா? அதற்கு பதிலாக இதை அங்கீகரித்தது. இந்த தேர்தலே தாரிக் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணமான அந்த தேர்தலே ஒரு மோசடியான தேர்தல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்தியாவில் சிறுபான்மை அமைப்புகளுக்கு நிதி கொண்டு வருவதற்கு பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்படுகிறது. குறிப்பா கிறிஸ்தவ அமைப்புகள். இந்த அமைப்புகள் தாங்கள் வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய நிதியை மதமாற்றத்துக்கு பயன்படுத்துகின்றன. அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இந்த கட்டுப்பாடுகளுக்கு இந்தியாவில மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு அமெரிக்கா பிரச்சாரம் செய்கிறது. அமெரிக்கால இருக்க சுயேட்சை அமைப்புகள் இந்தியாவின் மத சுதந்திரம் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிக்கையாக அமெரிக்க அரசிடம் சமர்ப்பிக்கின்றன. ஆனால் அதே நேரத்துல கண்ணுக்கு முன்னால ஒரு அரசே முழுக்க முழுக்க செக்குலர் வேல்யூஸ், மதசார்பின்மை விழுமியங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னால நேற்றைக்கு வரைக்கும் ஒரு செக்குலர் கவர்மெண்டாக இருந்த வங்கதேச அரசு அடிப்படைவாத அரசாக, இஸ்லாமிய சார்புடைய அரசாக மாறி வருகிறது. ஒரு அரசாங்கமே செக்குலர் வேல்யூஸ்ல இருந்து மாறி மதவாத அரசாக மாறி வருகிறது. ஆனா அது பற்றி எந்த பேச்சுமே இல்லை. இங்க பணத்தை வெளியிலிருந்து பெறக்கூடிய அமைப்புகளுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் செக்குலரிசம் செத்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்துல கண்ணுக்கு முன்னால் செக்குலரிசம் சிறுக சிறுக செத்து கொண்டிருக்கிறது வங்கதேசத்தில். ஆனால் அதை அமெரிக்கா அனுமதிக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் பாரபட்சம். அதனால அரசு மாறிட்டுன்னு சொல்லாதீங்க. இதுக்கு முன்னால இருந்தது என்ன? ஒரு இடைக்கால அரசு. இப்ப வந்திருக்கிறது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிற போர்வையில அதே இடைக்கால அரசுடைய தொடர்ச்சி. இந்த இடைக்கால அரசுக்கும் இப்ப இருக்க தாரிக் ரஹ்மான் அரசுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இப்ப தாரிக் ரஹ்மானுடைய தாயார் காலிதா ஜியா அப்பட்டமான பாகிஸ்தான் ஆதரவாளர். இங்க அதனால இப்ப பங்களாதேஷ்ல அமைந்திருப்பது ஒரு ப்ரோ பாக் அண்ட் ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட். இந்த அரசிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். எந்த நீதியையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால இப்போ இந்துக்கள் என்ன முடிவு கொண்டானா, தங்களுக்கான நீதியை தாங்களே முயன்று வென்றெடுப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கு அவர்கள் பூமியில் இறங்கி இருக்கிறார்கள், புழுதியில் இறங்கி இருக்கிறார்கள், வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல ஒரு 1.25 கோடி பேருக்கு மேல இந்துக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலான ஒற்றுமையை இப்போதைய அரசுடைய அடக்குமுறை கொண்டு வந்திருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த அரசு தூக்கி எறியப்படும். அதற்கான வேலையை இந்தியா மறைமுகமாக செய்யும், வெளிப்படையா செய்ய முடியாது. அது இரு நாட்டு உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படும். ஆனால் மறைமுகமாக செய்யும். மோடியும் அஜித் தோவலும் அதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். அஜித் தோவல் சத்தமே இல்லாமல் அவரவர்களுக்கு பின்னால் வெடி வைத்துக் கொண்டிருப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த மாணவர் எழுச்சிக்கு பின்னால் கூட அஜித் தோவலும் மோடி அரசுடைய ஆதரவும் மறைமுகமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்திய அரசு தார்மீக ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். பிசிக்கலா தன்னுடைய ஆதரவை மறைமுகமாக அவர்களுக்கு தர வேண்டும். ஒரு காலத்துல பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இந்த பங்களாதேஷ்ல, அன்னைக்கு அது ஈஸ்ட் பெங்கால், அந்த ஈஸ்ட் பெங்கால்ல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்ட போது அந்த அவருடைய கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் மறைமுக போர் பயிற்சியை தந்தது நம்முடைய இந்திய அரசு. அவருடைய அந்த சேனைக்கு பெயர் முக்தி வாகினின்னு பேர். ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய முக்தி வாகினிக்கு பயிற்சி அளித்து பங்களாதேஷை பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெறச் செய்ததே இந்திய அரசும் இந்திய ராவும் தான். இப்ப அதே வேலையை இந்திய அரசு மீண்டும் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அங்க ஹிந்து இளைஞர்களிடையே ஒரு பெரும் கொந்தளிப்பும் ஒற்றுமையும் ஏற்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி ஹிந்து இளைஞர்களுக்குள்ள மிகச்சிறந்த குழுக்களை உருவாக்க வேண்டும், போராளி குழுக்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மறைமுக பயிற்சிகளை தர வேண்டும். அன்னைக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எப்படி ஒரு முக்தி வாகினியை உருவாக்கினாரோ அதுபோல
இன்னைக்கு வங்கதேச இந்துக்களிடையே முக்தி வாகினி ஒன்று தேவைப்படுகிறது. வங்கதேச இந்துக்களிடையே ஒரு முக்தி வாகினி படையை உருவாக்குவதற்கான முயற்சியை இந்திய அரசு மறைமுகமாக செய்ய வேண்டும். இப்பவே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.